என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பெங்களூர் கத்திரிக்காய் வச்சு ஒரு தொகையில் சொல்லித்தரேன். நம்ம கூட்டு பொரியல் பண்ணோம். தொகையில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோலை தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி காயை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, இந்த அளவுக்கு புளி, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம், உப்பு எல்லாமே ஒரு ருசிக்கு மாதிரி. இப்போ வந்து இந்த பேன் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ பருப்பை வறுத்து எடுத்துட்டேன். அடுத்தது இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்மளோட காய் பாருங்கள், இந்த மாதிரி தோல் தனியாக காய் தனியாக நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. இப்போ இதை வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் கீத்து போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. உப்பு, பெருங்காயம் சேர்த்து இதை விழுது மாதிரி அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன். நம்மளோட பெங்களூர் கத்திரிக்காய் தொகையில் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.